அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கபருடைய வேதனையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன சூறா ஓதணும், எப்படி துஆ கேட்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன துஆ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு துஆ ஓதுவதன் மூலமாக பல வகையான பாதுகாப்பு அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் இந்த துஆவிற்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ரி வமின் அதாபி ஜஹன்னம வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். இந்த ஒரு துவாவை நாம் டெய்லி தொழுகையில் ஓதுறதன் மூலமாக தஜ்ஜாலிடமிருந்தும், கபருடைய வேதனையிலிருந்தும், நரக நெருப்புடைய வேதனையிலிருந்தும், வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்பட்டால் அந்த சோதனைகள்லேருந்தும் மற்றும் தவறான மெசியாவினுடைய தண்டனையிலிருந்தும் அல்லாஹ் தாலா கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வீடியோலையும் நான் சொல்லக்கூடியது இதுதான். விதியையும் வெல்லக்கூடிய ஆற்றல் நம்முடைய துஆவுக்கு உண்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை அதிகமாக ஓதி அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுவோம். வல்லோன் அல்லாஹ் நாம் அனைவருடைய துஆவையும் ஏற்றுக்கொண்டு நரக நெருப்பின் வேதனையை விட்டும், கபருடையின் வேதனையிலிருந்தும், தஜ்ஜாலுடைய தீமையிலிருந்தும், வாழ்க்கையின் சோதனைகளிலிருந்தும், தவறான மெஷியாவின் தண்டனையிலிருந்தும் பாதுகாத்து அல்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.